மாதத்துல மட்டும் ஏன் கூழ் ஊத்துறாங்கன்னு உங்களுக்கு தெரியுமா? ஆடிக்கு முன்னாடி சித்திரை, பங்குனி, வைகாசி மாதத்துல எல்லாம் கொஞ்சம் வெயில் பயங்கரமா அடிக்கும். அந்த காலகட்டத்துல உடம்பினுடைய சூடு அதிகமாகிறதுனால நிறைய பேர் அம்மை நோயால பாதிக்கப்பட்டுட்டு இருந்தாங்க. ஆடி மாதத்துல அம்மன் வழிபாட்டுக்குன்னு சொல்லி கூழை கொடுக்கும் பொழுது கூழ்ல ராகி, கம்பு போன்ற உடலுக்கு குளிர்ச்சி தரக்கூடிய பொருள்களை கலப்பதனால உடல் குளுமையாகி அம்மை நோய் அவங்களுக்கு குணமாகும். அது மட்டும் இல்லாம ராகியும் கம்பும் ஒருத்தருடைய இம்யூனிட்டிய, அவங்களுடைய நோய் எதிர்ப்பு சக்திய பயங்கரமா அதிகரிச்சு கொடுக்கும். அதுல கால்சியம், அயன் போன்ற நிறைய சத்துக்கள் இருக்கு. ரெண்டாவதா அதுல சின்ன வெங்காயம் கலக்கிறதுனால அது ஒரு பயங்கரமான ஆன்டிபயோட்டிக்ங்கிறதுனால திருப்பி நோய் வராமல் பாதுகாக்கும். மூன்றாவதா இந்த கூழை செய்யும் பொழுது முன்னாடி நாளே அவங்க ராத்திரி இந்த ராகி உருண்டையை செய்து ராத்திரி முழுக்க புளிக்க வைத்துதான் அடுத்த நாள் அதை சாப்பிடுவாங்க. அதாவது ஃபெர்மெண்டேஷன்ங்கிற ப்ராசஸ். இந்த ஃபெர்மெண்டேஷன்ல தான் ப்ரோபயோட்டிக்ஸ் ஃபார்ம் ஆகும். பொதுவாகவே ஃபெர்மெண்டான பொருட்கள், பழைய சாதம் ஆகட்டும், தயிர் ஆகட்டும், இதெல்லாம் உங்களுடைய வயிற்றுக்கு ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ப்ராசஸும் நடக்கிறதுனால அந்த கூழ் ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்ததுங்கிறதுனாலதான் ஆடி மாதத்துல அம்மன் பேரை சொல்லி இந்த கூழை முன்னோர்கள் நமக்கு கொடுத்தாங்க. இந்த மாதிரி இன்னும் நீங்க பல விஷயங்களை தெரிஞ்சுக்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.